வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. என்னது, கல்யாணமா? இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க ஒருத்தவங்க இப்போ ஒரு கார்ல இறங்குனாங்கல்ல, அவங்க இதே மாதிரி ஒரு ரெட் கலர் பேக் வச்சிருந்தாங்களே, அந்த பேக் கொஞ்சம் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்காக தான் நான் வந்தேன். ஓ, அப்படியா தம்பி? ஆனா நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியலையே. நம்ம கல்யாணத்துக்கு கூட்டம் நிறைய வந்திருக்கு. நீங்க வேணும்னா உள்ள போய் விசாரிச்சு பாருங்க. ஆ, சரி. தம்பி தம்பி தம்பி, ஒரு நிமிஷம் இருங்க. கோவில் வரைக்கும் வந்துட்டீங்க, பேக மட்டுமா எடுத்துட்டு போணும்? இருங்க, உங்களுக்கு திருநீர் வச்சிடுறேன். ம், சரிங்கம்மா. தம்பி, இப்ப என்ன சொன்னீங்க? திருநீர் வச்சு விடுறேன்னு சொன்னீங்களே, சரிங்கம்மான்னு சொன்னேம்மா. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லப்பா. யாராவது பசங்க என் அம்மானு கூப்பிட்டாலே எனக்கு என் பையன் ஞாபகம் வந்துடும். என்னவோ தெரியலங்க, திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இந்த பையனை பாக்குறப்ப நம்ம பையனுக்கும் இந்த தம்பி வயசு தானே இருக்கும். சரி சரி, அந்த தம்பி யாருன்னே தெரியல. அவரு முன்னாடி நீ இப்படி நின்னுட்டு இருக்கியே, அவரும் பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு பாரு. சரி. ஐயோ தம்பி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அது கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். சரி, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி தம்பி தம்பி, வந்துட்டீங்க, இருந்து கல்யாணத்தையும் பார்த்துட்டு போலாம்ல. கல்யாணமா? இல்ல, யாருன்னே தெரியாது, நான் எப்படி? அட, அதுக்கா கூச்சப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க தம்பி. இங்க கல்யாணம் நடக்க போறது நம்ம பிள்ளைங்களுக்கு தான். நீங்களும் என் பையன் மாதிரி தான். தாராளமா நீங்க கல்யாணத்துக்கு வாங்க. வாங்க தம்பி. நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால என்னால மறுக்க முடியல. சரி, நான் கல்யாணத்தை பார்த்துட்டே போறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. பார்த்துட்டு மட்டும் போக கூடாது, சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரிங்களா? ம், சரிங்க. சரிங்க தம்பி, உள்ள போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான், கல்யாணம் முடிஞ்சிடும். ம். டே, இதெல்லாம் ஓவரா தெரியல. நடக்காத கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை மாதிரி ரெடியா இருக்கேடா. பத்தாததுக்கு எல்லாரையும் அதே மாதிரி ரெடியாக சொல்லிருக்கியே. நான் என்னடி பண்ண முடியும்? கண்மணியும் கார்த்திக்கும் துபாய் ரீச் ஆகுற வரைக்கும் இதே பிளானோட இப்படியே இருக்க சொல்லியிருக்காங்க. அவங்க ரீச் ஆயிட்டாங்கன்னு சொன்னாதான் நம்ம கல்யாணத்தை நிறுத்த முடியும். இருந்தாலும் இது ரொம்ப ஓவர்டா. ஆமா, கண்மணியை காணோன்னு காலையில தேடலையா? நைட்டு ஃபுல்லா நான் தூங்குனதே பெரிய விஷயம். ஏதோ முத்து ஒண்ணா இருந்ததுனால வேதாக்காவை சமாளிக்க முடிஞ்சது. காலையில எந்திரிச்சோடனே கண்மணியை தான் தேடினாங்க. நான் தான் முத்து அண்ணா கிட்ட காலையிலேயே சொல்லிட்டு பார்லருக்கு போறோம், மேக்கப் பண்ணணும், அது இதுன்னு சொல்லி கிளம்பிட்டேன். முத்து அண்ணா தான் வேதாக்காவை சமாளிச்சாங்க. அப்பயும் வேதாக்காக்கு செம்ம டென்ஷன்ரா. எங்கதான் போனா இந்த கண்மணின்னு ஃபோன் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? கண்மணி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அவ இந்நேரம் ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு ஃப்ளைட்ல பறந்துட்டு இருப்பாளே, அப்புறம் எப்படி ஃபோன் எடுப்பா? ஏய், அவங்களுக்கு சந்தேகம் ரொம்ப வந்துருமே. இல்ல, எனக்கு கால் பண்ணாங்க, கண்மணி கிட்ட கூடன்னு சொன்னாங்க. அப்புறம் நானே கண்மணி வாய்ஸ்ல பேசி சமாளிச்சிட்டேன். நம்பிட்டாங்களா? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டேன்டா. எப்படி பேசுன? அக்கா ப்ளீஸ்க்கா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுக்கா. கடைசியா கேக்குறேன்க்கா, உன் கால்ல விழுந்து கூட கெஞ்சி கேக்குறேன்க்கா, ப்ளீஸ்க்கா அப்படின்னு பேசினேன். நம்பிட்டாங்க. அடி பாவி. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, இவங்க ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணமா? ஆஹா, ஜோடி பொருத்தம் அம்சமா இருக்கு. ரெண்டு பேரும் கால முழுக்க சந்தோஷமா இருக்கணும். யாரு நீங்க? இல்லங்க, அது பேகு. பேகா? என்னன்னா சொல்றீங்க? என்ன பேகு? இப்போ இப்போ என்ன சொன்னீங்க? இல்ல, ஏதோ பேக்னு சொன்னீங்களேனா, அதான் என்னன்னு கேட்டேன். உசுரே நீதானே நீதானே, நிழலாவும் கூடதானே, எதுவும் வேணாமே வேணாமே, முடிவும் கூடதானே. இல்ல, ஒன்றும் இல்லம்மா. நீங்க பாருங்க, நான்
சும்மா தான் வந்தேன். அப்படிங்களாண்ணா? சரிங்கண்ணா. டேய் சொல்லுங்க. டேய் கண்மணி எங்கடா போனா? நிம்மதியை கேட்டா மேக்கப் பண்ண கூட்டிட்டு போறேன்னு சொன்னா, இப்ப நிம்மதி வந்துட்டா கண்மணியை காணோம். வந்துருவா. இதோ இப்ப வந்துருவா. ஏதோ சாரி அட்ஜஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிருக்கா. காலையில இருந்து பார்க்கவே இல்ல. சரி அண்ணே, கண்மணி சாரி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக போயிருக்கா. இப்ப வந்துருவா. ஓ சரிம்மா. இல்ல தாலி கட்டுற நேரம் வந்தாச்சு, இன்னும் அவளை காணுமே, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எப்போண்ணே? 7:25க்கு நல்ல நேரமா? மணி பாரு 7:10 ஆயிடுச்சு. ஐயர் அங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னும் கண்மணியை காணுமே, அதான் ஒரே பதட்டமா இருக்கு. அண்ணே நீங்க பதட்டப்படாதீங்க, நான் போய் கண்மணி இப்ப கூட்டிட்டு வந்துறேன். சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரமா, வேதா வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. சரிங்கண்ணா, நான் கூட்டிட்டு வரேன். டேய் கிருஷ்ணன் சொன்ன பொண்ணு அந்த கிராப் மண்டை தானே? ஆமாண்டா, அந்த கண்ணாடி போட்டிருக்குல்ல அந்த பொண்ணு தான். போட்டோல தான் தெளிவா காமிச்சாரு. சரி எப்படியோ யாருக்கும் தெரியாம பின்னாடி வழியா போய் அந்த பொண்ணு மூக்குல அந்த கர்ச்சீஃபை வைக்கணும். டே நல்லா மயக்க மருந்து அந்த கர்ச்சீஃப்ல அடிச்சிட்டீல? நிறையவே அடிச்சிருக்கேன். அந்த மயக்க மருந்து வாசம் எனக்கே கஷ்டமா இருக்கு, மூச்சே விட முடியல. நிறையவே அடிச்சிருக்கேன். அப்பதான் அந்த பொண்ணு சுவாசிச்ச உடனே மயக்கம் ஆகும். யாருக்கும் தெரியாம பின்னாடி வழியா தூக்கிட்டு போயிடலாம். சரிடா. கண்மணி அப்படி என்னதான் பண்றா? ஹே நிம்மதி, எங்கடி அவ? எங்கயோ சாரி அட்ஜஸ்ட் பண்ண போயிருக்கான்னு சொன்ன. அக்கா தோ 5 நிமிஷத்துல வந்துறேன்னு இப்பதான் சொன்னா. டேய் மச்சான், இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லிடலாமா? சொல்லலாம். இரு. தம்பி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் பொண்ணு வரலையா? 7:25க்கு முகூர்த்தம் சொல்லியிருந்தேன், மணி இப்ப 7:20. ஐயரே தோ 2 நிமிஷத்துல வந்துருவா. அட, நம்ம மாஸ்க்கு இங்கதான் நிக்குதா? இதோட பேக் தானே தேடிட்டு இருந்தோம். பேக் எங்க வச்சிருக்குன்னு தெரியலையே. சரி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேடி பாப்போம். ஹே நிம்மதி, எங்கடி அவ? அக்கா அது நீ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு, நான் அவளை போய் கூட்டிட்டு வரேன். நீ போறேன்ட்டு ரொம்ப டைம் லேட் பண்ணிட்டு இருக்க. எங்கடி இருக்கா அவ? ஆதி, இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுடா, ஏதாவது பண்ணு மச்சான். எனக்கும் பதட்டமா தான் இருக்கு. இரு. கிருஷ் சொன்ன மாதிரியே 2 பேரு ஆளை அனுப்பி விட்டுருக்கானே. இவனுங்க 2 பேரும் இப்ப நிம்மதியை கடத்த போறானுங்களா? இப்ப மட்டும் கண்மணி இங்க இல்ல, அவ கார்த்திக் கூட போயிட்டான்னு தெரிஞ்சா கண்டிப்பா இங்க பிரச்சனை வரும். இந்த பிரச்சனையில நம்மள ரொம்ப கேள்வி கேட்பாங்க. நம்ம அந்த டென்ஷன்ல நிம்மதியை மறந்துட்டோம்னா நிம்மதியை கண்டிப்பா கடத்திட்டு போயிடுவானுங்க. எனக்கு எனக்கு இப்ப என்ன பண்றது தெரியல. அதே நிம்மதியை காப்பாத்தணும்னா உனக்கு வேற வழி இல்ல. இவ்வளோ நாளா நிம்மதியும் கிருஷும் ஒருத்தருக்கு மனசார காதலிக்கிறாங்கிறதுக்காக தானே நீ நிம்மதியை காதலிக்காம விட்ட. ஆனா இப்ப அந்த நாதாரி கிருஷ் நிம்மதியை ஏமாத்திட்டு வேற பொண்ணு கூட கல்யாணம் பண்றதுக்கு எல்லாம் முடிவெடுத்துட்டான். இதுக்கப்புறம் நிம்மதி ரொம்ப பாவம். அவளை உன்னால மட்டும்தான் அதை காப்பாத்த முடியும். நிம்மதிய நீ கைவிட்டுறாத. யாரு என்ன நினைச்சாலும் சரி, நிம்மதிய நம்ம தான் காப்பாத்தணும். ஏம்மா, நீங்க போய் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. தம்பி, நீங்க தாலியை கையில எடுத்து ரெடியா வைங்க. பொண்ணு வந்தோடனே டக்குன்னு தாலியை கட்டுங்க. 7:25க்கு கரெக்டா தாலி கட்டிடணும். அதுக்கப்புறம் 1 செகண்ட் லேட் ஆனா கூட ராகு காலம் ஆரம்பிச்சிடும். சரி. சரியா? டேய் என்னடா இப்பயாவது சொல்லு. வேதா, நீ போய் கண்மணியை கூட்டிட்டு வா. தோ போறேங்க. நிம்மதி, என்ன மன்னிச்சிரு நிம்மதி, எனக்கு வேற வழி தெரியல. என்னடா, என்ன உன்னை மன்னிக்கணும்? என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. அது இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. நிம்மதி. ஆதி, எனக்காக பிறந்தவளே என் அன்பே, உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன். என் உயிரோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் அன்பே, உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலா. டேய் என்னடா பண்ற?
டேய் கண்மணி எங்கடா? எனக்கு எனக்கு தெரியாது. தெரியாதா? அப்புறம் எதுக்குடா இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டின? அது இல்ல அது எல்லாம் பிளான் பண்ணி என் தங்கச்சியை ஏமாத்திட்டீங்கல்ல. இங்க பாருங்க, என் தங்கச்சி எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஐயோ என் புள்ளைய எங்க தேடியும் காணோமே. ஐயோ தம்பி, என் புள்ளைய என்ன தம்பி பண்ணீங்க? இந்த புள்ளைய தான் கட்டிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த புள்ளையவே கட்டியிருக்க வேண்டியதானே தம்பி. என் புள்ளைய கட்டிக்கிறேன்னு ஏமாத்திவிட்டு என் புள்ளைய ஏதோ பண்ணிட்டீங்க. இந்த புள்ளைக்கு தாலி கட்டியிருக்கீங்களே. ஐயோ என் புள்ள எங்கனே தெரியலையே. தம்பி சொல்லுங்க தம்பி. டேய் என்னையா பண்ணி வச்சிருக்க? கண்மணி எங்கயா? இத்தனை பேர் கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல, பதில் சொல்லுங்க. ஹேய் பூக்காரி, உன்னை தாண்டி கேக்குறேன். என் தங்கச்சி எங்கடி வச்சிருக்க? ஏண்டி எல்லாம் பிளான் பண்ணி என் தங்கச்சி என்னமோ பண்ணிட்டீங்கல்ல. நீ அடிக்கடி வீட்டுக்கு வரும்போது எனக்கு தெரியும்டி, நீ என்னமோ பிளானோட தான் வரேன்னு. இவனை மடக்கி போடதானடி நீ இத்தனை நாளா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த. கரெக்டா பிளான் பண்ணி என் தங்கச்சியை தூக்கிட்டு நீ கரெக்டா வந்து நின்னுட்டல. ஹே போதும் நிப்பாட்டுங்க. என்ன விட்டா ஓவரா பேசுறீங்க? இங்க பாருங்க, எல்லாருக்கும் சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கும் நிம்மதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சம்மதம் இல்லாம தான் தாலி கட்டிங்களோ? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிம்மதி கழுத்துல நான் தாலி கட்ட போற விஷயமே நிம்மதிக்கு தெரியாது. நல்லா வட சொல்றீங்க, இத நாங்க நம்பணுமா? இங்க பாருங்க, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்ல. என் தங்கச்சி எங்க? நீங்க நடிக்காதீங்க. நான் நடிக்கிறேனா? இங்க பாருங்க தம்பி, என்ன விட்டு ஓவரா பேசுறீங்க. பின்ன உங்க தங்கச்சி எவ்வளவு பாவம் உங்களுக்கு தெரியாது? அவ கார்த்திக்னு ஒருத்தரை விரும்புறான்னு உங்களுக்கு தெரியாது? இல்ல, எனக்கு எனக்கு தெரியாது. போய் சொல்லாதீங்க. கண்மணி எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டா. சரி சொல்லிட்டா, இப்ப அவ எங்க? நான் தான் கார்த்திக் கூட அவளை சேர்த்து வச்சேன். என் புள்ள ஓடி போயிட்டாளா? ஐயோ மயக்கம் வருதே. அம்மா மாமா பாத்து இருங்க, தண்ணி குடிக்க வாங்க, வந்து உட்காருங்க. ஐயோ, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் போல. சரி, எதுவா இருந்தாலும் இது இவங்க குடும்ப பிரச்சனை. நம்ம இங்க நிக்கிறது கரெக்டா இருக்காது. இந்த மாஸ்க் பைய எங்க வச்சிருக்குன்னு பாத்துட்டேன். அந்த பைய எடுத்துட்டு இந்த பைய மாத்தி வச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்பலாம். அப்பா, ஒரு பைய எடுக்கிறதுக்கு இவ்ளோ போராட்டம். மாஸ்க், தேங்க்ஸ் மாஸ்க், பாய். டேய் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இங்க பாருங்க, நான் கண்மணிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், அவங்க அம்மாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு. அவங்களுக்கு இப்ப ஏதோ மயக்கம் வந்துருச்சு. நீங்க போய் அவங்களை கொஞ்சம் பாருங்க. டேய் என்னடா, ப்ளீஸ் கொஞ்சம் போங்களேன். சரி. ஆதி, நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஏன் அனுமதி இல்லாம எதுக்கு என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் அந்த பையன் கூட சேர்த்து வச்சீங்க? ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க மனசார காதலிக்கும் போது யாரோட அனுமதியும் தேவையில்ல. யாருக்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்க சேரணும்னு இல்ல. அவங்க 2 பேரும் 18+ மேஜர். அவங்க 2 பேரும் முடிவு எடுத்துக்கிட்டாங்க, சேர்ந்துக்கிட்டாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? ஏன் தங்கச்சியை கூட்டிட்டு போய் வேற எவன் கூடயும் சேர்த்து வச்சிருக்கீங்க? அவளை கொண்டு போய் என்ன பண்ணீங்க? அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவளுக்கு அமைச்சு கொடுத்தேன், அவ்வளவுதான். ஆனா நான் ஆசைப்படாத வாழ்க்கைய எனக்கு எதுக்கு கொடுத்த ஆதி? நிம்மதி, என்ன அப்படி கூப்பிடாத. உன் மேல பெரிய மரியாதையை வச்சிருந்தேனே, என்ன ஏன்டா இப்படி பண்ண? நான் இப்ப கிருஷிக்கு என்னடா பதில் சொல்லுவேன்? நிம்மதி, சுடரமா அப்பா. நீ மத்தவங்களை விடடா. உன்கிட்ட நான் எத்தனை வாட்டையும் சொல்லிருப்பேன், நான் படிச்சு முடிக்கணும், நான் டாக்டர் ஆகணும். இது எல்லாத்துக்கும் மேல என் கூட பிறந்த அண்ணன், அவன் எங்க இருக்கானே தெரியல. அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் தலைமையில தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னேனேடா. எத்தனை வாட்டி சொன்னேனே. இப்படி அவசரப்பட்டுட்டியாதே. நான் உன்னை ஒரு நாள் கூட அப்படி பார்த்ததே இல்லடா. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்படிதானே உன்னை இத்தனை நாளா பார்த்தேன். ஆனா நீ ஏன்டா இப்படி பண்ண? எனக்கு ஏன் துரோகம் பண்ண? சொல்லு, சொல்லுடா, சொல்லு. நிம்மதி, ப்ளீஸ் ப்ளீஸ் அழாத. நீ அழுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என் கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு நான் மனசு வேதனையில இருக்கேன். அந்த வலியை விட நான் அழுவுறது உனக்கு பெரிய வலியா தெரியுதா? ஏன்டா இப்படி பண்ண துரோகி? என் மூச்சிலே நீ முழிக்காத. நிம்மதி, அது என்ன காரணம் இல்லாம இப்படி பண்ண மாட்டான். ஏதோ ஒண்ணு இருக்கு, அதனாலதான் அவன் உன் கழுத்துல திடீர்னு தாலி
எவனே தெரியாதவனை கட்டியிருந்தா கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாண்டி. என்னோட ஃப்ரெண்டா நினைச்சிட்டு இருந்தேன் நான் இவனை. ஆனா இவன் என்ன தப்பான பார்வையில தானே பாத்துக்கிட்டு இருந்தான். நிம்மதி தப்பான பார்வைன்னு சொல்லாத. வேற என்ன சொல்றது? வேற என்ன சொல்றது? இன்னும் நல்ல பார்வையில பாத்திருந்தேனா என் கழுத்துல தாலியே கட்டி இருக்க மாட்டேடா. உன்னை நம்பினேனே, என்னை இப்படி மாத்திட்டே. ஏன் அதை இப்படி பண்ண? சீ, என் மூஞ்சிலே முழிக்காத. நிம்மதி, நிம்மதி நில்ல. ஆதி, நான் நினைச்சதை நடக்க விடாம பண்ணிட்டு நீங்க நினைச்சதை நடந்துருச்சுல. இத நான் சும்மாவே விட போறதில்ல. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. பண்ணதானே போறேன். பார்க்க தானே போறேன். டே வாலு பையா, தாத்தா நீ தான் பேலன்ஸ் இருக்க, நீயும் திட்டிட்டு போ. ஏலே நான் எதுக்கு நான் உன்னை திட்டணும்? நீ உன் மனசுக்கு பிடிச்சவளோட தானே சேர்ந்திருக்க. அன்னைக்கு தானே என்கிட்ட சொல்லிட்டு இருந்த எனக்கு இவளதான் பிடிச்சிருக்குன்னு. நான் கூட உன்கிட்ட சொன்னேனே. ஆமா தாத்தா, பிடிச்சிருக்குதான். ஆனா கல்யாணம் பண்ணணும்லாம் நினைக்கல. அது சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. சரி சரி சரி, என்ன வேணாலும் நடக்கட்டும், சமாளிச்சுக்கலாம் விடு. இல்ல தாத்தா, அவ என்னை எவ்வளவு கேவலமா கெட்ட வார்த்தையில திட்டி இருந்தா கூட எனக்கு மனசு ஆறி இருக்கும். ஆனா நான் துரோகம் பண்ணிட்டேன். நான் உன்கிட்ட அப்படி நினைச்சு பழகல. ஆனா நீ தப்பான பார்வையில என்ன பார்த்துட்டலன்னு சொல்லி என் மனசையே சாவடிச்சிட்டா. அவ அப்படி சொன்னதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு தாத்தா. டேய், பொம்பளை பிள்ளைங்க அப்படிதான்டா பேசுவாங்க. என்ன வேணாலும் பேசட்டுமே. என்ன இல்லைனாலும் அவ உன் பொண்டாட்டி தானே, எப்போதும் உன் கூட தான் இருப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத. ராம சீதைய காப்பாத்துறதுக்காக மலை தாண்டி காடு தாண்டி வந்துதான் காப்பாத்தினான். அப்படிதான்டா நீயும் உன் சீதைய நீ காப்பாத்திருக்க. அத நினைச்சு சந்தோஷப்படு. உன்னோட சீதை சீக்கிரமாவே உன்னை புரிஞ்சுக்குவா. அது நீ நடந்துக்கிறதுல தான் இருக்கு. என்ன சரியா? சரி தாத்தா. தடான், தோ வந்துட்டேல்ல. ஆஹா, 100 எபிசோட் கிட்ட வரப்போகுது. இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தது இன்னைக்கு நடந்தாச்சு. எல்லாரும் ஹாப்பி தானே மக்களே? சரி, இப்போ ஒரு ட்விஸ்டா சொல்லிடலாமா? எதுக்காக ஷாலினி சூர்யாவோட பேக மாத்தி எடுத்துட்டு வர மாதிரி அட்மின் வச்சிருந்தாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? நம்ம நிம்மதி ஆசைப்பட்ட மாதிரி நிம்மதி ஆதியோட கல்யாணத்தை அவங்க அண்ணன் தலைமையில நடத்தணும்னு ஆசைப்பட்டால, அதுக்காக தான் நேத்தே கமெண்ட் செக்ஷன்ல 2-3 பேரு கரெக்டா சொல்லிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, ஆதி நிம்மதி மேல இருந்த காதல இத்தனை நாளா நிம்மதி கிட்ட எதுக்காக சொல்லாம இருந்தான்? ஏன்னா நிம்மதியும் கிருஷ்ணும் லவ் பண்றாங்கன்றதுக்காக தான். ஆனா கிருஷ்ணா நிம்மதியை ஏமாத்தான் தெரிஞ்சு போச்சே. அப்போ ஆதியோட காதல் ஜெயிக்கணும் இல்லையா? அதனாலதான் ஆதி நிம்மதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சரி, எல்லாம் ஓகே. நிம்மதி இந்த லைஃபை ஏத்துக்குவாளா? வேதா அடுத்து என்ன பண்ண போறா? முத்துமொழி என்ன பண்ண போறாரு? இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா எபிசோடுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு கேரட் ரைஸ், அவரைக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நம்ம வீட்ல பொங்கல் வேலையெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் பொங்கல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.